வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தொகுதிகளில் எல்லாம் தோல்வியை தழுவும் என்ற தகவல் தற்பொழுது உளவுத்துறை மூலமாக கிடைக்கப்பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக இரண்டாவது முறை திமுக வெற்றியடைந்த சரித்திரம் கிடையாது. இந்த முறை கிட்டத்தட்ட எதிர்பாராத பல இடங்களில் தோல்வியை தழுவும். தனித்து போட்டியிட்டாலும் கூட்டணியுடன் போட்டியிட்டாலும் திமுகவின் நிலைமை பரிதாபத்திற்குரிய நிலைமையாக மாறும். அதிமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை இந்த முறை பெறும். தமிழக வெற்றிக் கழகத்தின் வரவேற்பால் திமுகவின் ஓட்டுக்கள் பிரியும். தாவேக ஆட்சியை கைப்பற்றாது. அதே சமயம் விஜய் அவர்கள் இந்த முறை அதிமுகவின் தலைமையில் கூட்டணி வைப்பதற்கும் வாய்ப்புகள் இறுதிக்கட்டத்தில் ஏற்படும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. சுமார் 145 தொகுதிகளுக்கு மேலாக திமுக தோல்வியை தழுவும் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. 5 ஆண்டுகள் தமிழக மக்களுக்கு செய்த துரோகத்திற்கு 5000 கொடுத்து சரிக்கட்டி விடலாம், மக்களை மனமாற்றம் செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் திமுக இரவோடு இரவாக ஒவ்வொரு வங்கி கணக்கிற்கும் 5000 ரூபாய் செலுத்தியது. ஆனால் மக்கள் இதை ஒரு பக்கம் கொண்டாடுகிறார்களா என்று கேட்டால் நிச்சயமாக 5000 கொடுத்ததில் மகிழ்ச்சிதான். ஆனால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் தமிழக மக்களுக்கு கிடையாது. சொல்லப்போனால் திமுக இந்த முறை ஏற்படக்கூடிய தோல்வி அடுத்த 15 ஆண்டுகள் நிச்சயம் மீண்டு வர முடியாத அளவிற்கு அமையும் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் செயல்பாடுகள் மக்கள் மத்தியில் மோசமான நிலைமையை ஏற்படுத்தியதற்கு காரணம் திமுகவின் அமைச்சர்கள் மட்டும்தான். இலவசமாக கொடுக்கிறோம் என்று கூறிவிட்டு மேடைகளில் மக்களிடம் ஓசி என்று அவமரியாதை ஏற்படும் விதமாக செயல்பட்டு மக்களின் ஒட்டுமொத்த மரியாதையை கெடுக்கும் விதமாக திமுகவின் அமைச்சர்கள் KN நேரு, பொன்முடி இவர்கள் பேசியது மக்களுக்கு கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. இதனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி தமிழகத்தில் இருந்து முழுமையாக விரட்டியடிக்கப்படும். தமிழகத்தில் நிச்சயம் 5000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 10000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, 147 தொகுதிகளில் எல்லாம் தோல்வியை தழுவும். ஆட்சியை இழக்கும். ஆட்சியை இழந்த பிறகு ஊழல் செய்த அமைச்சர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.